இல்ல, அவங்க பேரே சொல்லிட்டு இருக்காங்களே. வேணாம், யாரும் வர வேணாம். இல்லைங்க, அவங்க பேரே சொல்லிட்டு இருக்காங்க. மல்லிகாங்கிறவங்க வந்தாங்கன்னு வைங்களே, உங்க அம்மா நல்லா பேசுறாங்களா, எல்லா எல்லா ஞாபகமும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம்ல, அதுக்கு சொல்றேன். ஏன் சிஸ்டர் நீங்க அவங்க திருப்பி வந்து எங்க அம்மாவை கொலை பண்றதுக்கா? வேண்டாம், அவங்க வரவே வேணாம்ப்பா. எங்க அம்மா பாவம். அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அப்படியெல்லாம் விட்டுருவோமா என்ன? நீங்க பக்கத்துல கூடவே இருங்க. வர சொல்லுங்க ஃபோன் போட்டு. எங்க அண்ணன் வரட்டும். எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்கலான்னு பாத்துக்கலாம். என்ன அம்மா முடிச்சிட்டாங்களா? ஆமாங்கண்ணா, முழிச்சிட்டாங்க உங்க அம்மா. முழிச்சதும் எனக்கே கோவம் வந்துருச்சு. மல்லிகா மல்லிகான்னு மல்லிகாங்கிறவங்க பேரே சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ. மல்லிகாவா? அவங்க பேரு சொல்றாங்களா? ஆமா, இந்தாங்க வந்து பேசு. மா மா ம். ஆ கிருஷ்ணாமா. சொல்லு. எதுக்கு மல்லிகா மல்லிகான்னு அவங்க பேரு சொல்லிட்டு இருக்கா? ஏன்டா சொல்லக்கூடாதா? அவ எங்க? உனக்கு நினப்பெல்லாம் இருக்கா கரெக்டா? நான் யாருன்னு தெரியுதா? சொல்லுடா சின்னவனே, தெரியாமையா இருக்கு. மல்லிகா எங்க? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ஆளா தெரியல. மல்லிகா மல்லிகான்னு ஏன் அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்கா? இலே, பாவம்டா அவ, தெரியுமா? பாவம். அவளை மாதிரி யாருடா இருக்கா? பாவம்டா. அதனால அவ பேரை சொல்லாம யாரு பேரை நான் சொல்றது? சொல்லு. என்ன பாவமா? ஆமா, பின்ன. என்ன அஞ்சலி இதெல்லாம்? பாவம் பார்த்து இறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது அவளுக்கு. கடவுளே, என்ன சொல்றதுனே தெரியல. அஞ்சலி பாரு என்ன பேசிட்டு இருக்குன்னுமா. அவங்கள போய் பாவங்கிறியே, உன்னை கொலை பண்ண பாக்குறாங்கம்மா. நீ செத்தாதான் அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்றாங்கம்மா. இதுக்கு என்ன சொல்ற? யாரு? நான் செத்தா மல்லிகா நிம்மதின்னு சொல்றாளா? அதை நீ வேணா சொல்லுவ, அவ சொல்ல மாட்டா, தெரியுமா? நான் வேணா சொல்லுவேனா? இங்கே பாரு, உன்னை உன் கண்ணு முன்னாடியே உன்னை தள்ளி விட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து படுத்திருக்க, அதுவே உனக்கு தெரியும். இப்போவும் நீ அவங்களுக்கு நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்க. தள்ளி விட்டாதான், இல்லைன்னு சொல்லலை. ஏன் தள்ளி விட்டா? எதுக்கு தள்ளி விட்டான்னு தெரியாதா? எல்லாம் யார் மேலடா தப்பு? எல்லாம் யார் மேலே தப்பு? என் மேலே தானே. அப்போ என் மேலே தப்புங்கும்போது அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். அதனால தான் தள்ளி விட்டா. அட கடவுளே, எல்லாம் பண்ணது எல்லாம் மா. அதை விட ஹாஸ்பிட்டல் நீங்க இருக்கும்போது தலகாணி வச்சு உன் மூச்சு அடைக்க பார்த்தாங்க. அது உனக்கு முதல்ல தெரியுமா? இங்க பாரு, இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள சிசிடிவி கேமராவிலே அது இது இதாக இருக்கு. நாங்கள் எல்லாம் பார்த்தோம். அவ்வளோ கொடூரமா கோவத்தோட மூஞ்சி பொத்த வந்தாங்கம்மா. இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? அந்த வீடியோ நீயே பார்த்தீன்னுயே ஒன்னாலே தாங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க அவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இதோட மறந்துரு மல்லிகா மல்லிகான்ற பேச்செல்லாம். சரியா? இனிமே அந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்காத. நீ இந்த நிலமையில இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த ஃபீலிங்கும் கிடையாது, எந்த கஷ்டமுமே இல்லை நீ இப்படி இருக்கிற அப்படின்னு. இன்னமும் உன்னை நீ செத்தாதான் நிம்மதிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீ இன்னும் அவங்கள நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஓமாங்கிட்டு. கிருஷ்ணா, மல்லிகா கோவத்தில் வேணா சொல்லலாம், நான் செத்தாதான் நிம்மதி அப்படின்று. ஆனால் நிஜத்துலலாம் மல்லிகா அப்படி சொல்ல மாட்டாடா. அப்படிப்பட்டவெல்லாம் அவள் கிடையாது கிருஷ்ணா. அவளை பற்றி எனக்கு தெரியாதா? என்னது திருப்பி இதே சொல்ற? பாத்தீங்களா சிஸ்டர், உங்க கண்ணு முன்னாடியே என்னென்ன நடந்துச்சு நீங்க கூட பாத்தீங்க. எப்படி சொல்லிட்டு இருக்கான்னு பாருங்க, நீங்களே சொல்லுங்க. ஐயோ, நம்மெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. இவங்க அப்பையிலேருந்து அவங்க மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்களா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. எலியும் பூனையுமா தான் அப்பப்போ சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனா என்ன, அவங்க தான் சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாட்டி மேலே எதுவும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாட்டி அவங்களுக்கு நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. பாட்டி ஏதாவது அவங்களுக்கு கேடு செஞ்சிருக்கோ? சப்பா, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. மல்லிகாவை வர சொல்லணும்டா. வர சொல்லணுமா? ஏன் திருப்பி உன்னை கொல்ல போறதுக்கா? கொல்ல மாட்டாடா. அவகிட்ட நான் பேசணும் கிருஷ்ணா. அஞ்சலி, நீயே டீல் பண்ணிக்க, நம்மளால முடியாது. இங்கே பாருங்க சிஸ்டர், ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லுங்க, வர சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு. உங்கள் அம்மா நல்லா ஆகணும்னா ரெண்டு பேரும் நல்லா மனசு விட்டு பேசிட்டாங்கன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் நானும் சொல்கிறேன். அவங்கள வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க ரெண்டு பேரையும், சரிங்களா? கோ இருக்கட்டும், நீங்கள் பக்கத்துலேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாமல். ஏதாவது ப்ராப்ளம் எங்களை கூப்பிடுங்க. அப்போ நான் எங்கள் அண்ணியை வர சொல்லலுமா? ஆமாம், நல்லா க்யூர் ஆயிடுவாங்க இவங்க. இந்த அளவுக்கு பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம். நீங்கள் வர சொல்லுங்க. சரிங்க சிஸ்டர், அப்போ நான் இப்போவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரி. இவ எதுக்கு அஞ்சலி நமக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா? உங்க தங்கச்சி எனக்கு ஃபோன் அடிக்கிறான், என்னவா இருக்கும்? பேசுறீங்களா? கொண்டா. அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. கண்ணு முழிச்சிருச்சுன்னா பரவாயில்ல, ஆனா என்னன்னு தெரியல. கொண்டா, நானே பேசுறேன். இந்தாங்க
இந்தாங்க. என்னமோ என்னைய திட்டுறதுக்கு தான் அவள் போன் அடிப்பான்னு நினைக்கிறேன். நீங்களே பேசுங்க. அஞ்சலி சொல்லுமா, அண்ணன் பேசுற. அண்ணே, சொல்லு அஞ்சலி, கேக்குது. அம்மா கண்ணு முழிச்சிருச்சு. ஐயோ அஞ்சலி, என்ன சொல்ற? நிஜமாவா? அம்மா கண்ணு முழிச்சிருச்சா? அப்பாடா. இப்போ முதற்கொண்டு போய் சாமி ரூம்ல சாமியை கும்பிட்டுட்டு தான் வரேன் அஞ்சலி. அம்மா அப்பா நல்லா இருக்கா? கண்ணு முழிச்சிருச்சுல? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்பா நல்லா பேசுதான். பேசுது. அது பேசுறது எல்லாமே மல்லிகா மல்லிகா மல்லிகா. மல்லிகா நீ பேரை மட்டும்தான் பேசுது. வேற ஒன்றும் பேசலை. என்ன சொல்ற? மல்லிகாவை கூப்பிட்டுட்டு இருக்கா? ஐயோ, கிளவி கண்ணு முழிச்சு என்ன என்னத்து கூப்பிடுது? மல்லிகா மல்லிகான்னு என்னைய கூப்பிடுதா? அத்தி. இவ தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணா. அந்த கோவம் இருக்கும்ல எங்க அம்மாக்கு. அதனாலதான் மல்லிகா மல்லிகான்னு கோவத்துல திட்டிட்டு இருக்கும் போல அஞ்சலி. சரி விடு, என்கிட்ட கண்ணு முழிச்சு பழச்சது பெரிய விஷயம். இல்லைண்ணே, அம்மாவுக்கு எந்த கோவமும் அண்ணி மேலே கிடையாது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக எனக்கு என் மேலே கிளவிக்கு சரி கோவம் இருக்கும். நான் என்னென்ன வேலை பண்ணேன், க்ளோஸ் பண்ண கூட பார்த்தேன். அதனால கோவம் இருக்கத்தான் செய்யும். என்ன அஞ்சலி சொல்ற? அம்மாக்கு அந்த மல்லிகா மேல கோவம் இல்லையா? கோவம் இல்லையா? ஏன் மேலையா? கிளவி கொலை வெறியில என் மேலே இருக்கணும். என்னம்மா அஞ்சலி சொல்ற? கோவம் இல்லாம எப்படி? அம்மாவுக்கு அண்ணி மேலே எந்த கோவமும் இல்லையா? அம்மா வந்து அண்ணியை பார்த்தாகணுமா. அண்ணியை கூட்டிகிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு வரியாண்ணே? சரிம்மா, உடனே இந்த கிளம்பி வரும். சரி வைக்கிறியா? ஏய் கிளம்பு மல்லிகா. அம்மா உன் பேரே தான் சொல்லிட்டு இருக்கான். உன்னை பார்க்கணும்னு சொல்லுதான். அஞ்சலி உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லுது. வா, பாவம் அம்மா. வா போயிட்டு வருவோம். எங்கே கூப்பிடுறீங்க? நான் வரலப்பா ஆஸ்பத்திரிக்கெல்லாம். ஏன், எதுக்கு? என்ன போய் உங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட்டு அது சும்மாவே காட்டு கற்று கத்தும். இந்த வேலையெல்லாம் வேற நான் பண்ணியிருக்கேன். என்னை சும்மா விடுமா? பொழைச்ச வரைக்கும் ரைட்டு. நான் போனேன் அப்படின்னு இங்க போன உடனே என் சொத்தெல்லாம் எங்கன்னு கிளவிய திருப்பி கேட்டு திருப்பி கோமாவுக்கு அனுப்பிடுவேன். நான் வரல. லூசா மல்லிகா நீ? அது பொழைச்சதே எவ்வளோ பெரிய விஷயம். நான் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. நீ என்ன மெண்டல் மாதிரி பேசுற மல்லிகா? ஷோ மல்லிகா, இங்க பாரு. அம்மா பொழைச்சதே பெரிய விஷயம். ஆஸ்பத்திரியில் போய் நீ வந்து ஒரு மன்னிப்பு கேளு. அதான் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏம்மா அப்படி பண்ண வச்ச? அந்த வயல் என்ன ஆச்சு, ஏதாச்சு? அந்த கிழவன்ட்ட திருப்பி மீட்டு கொடு, எல்லாம் கேட்போம் மல்லிகா. சரியா? இப்போதைக்கு அதை பற்றி நீ ஆஸ்பத்திரியில் வந்து பேசாத அதுக்கிட்ட. ஏற்கனவே அது 2 நாளாக கண்ணு முழிக்காம கிடந்து இப்போ தான் கண்ணு முழிச்சு, அதுவும் ஒன்னே தான் கூப்பிட்டுருக்கு. அப்போ பார்த்தியா அதுக்கு உன் மேலே எவ்வளோ பாசன்னு? இருக்கு உங்க அம்மாக்கு என் மேல பாசம். பூரிகளா கொஞ்சம்? என்ன, ஆஸ்பத்திரி கிளம்பி வரணும் அவ்வளோதானே? சரி சரி வரேன். ஓடு ஓடு, லவக்குன்னு கிளம்பு. போய் அம்மாவை முதல்ல பார்த்தா தான் எனக்கு கண்ணடியும். அவா பொழைச்சதே எவ்வளோ பெரிய விஷயம். ஏட்டி, ஃபோன் போட்டியா உன் மாமியாக்கு? எப்படி இருக்கா அம்மா? ஏன் அந்த கதையை கேட்குற? என்னடி சொல்கிற? அது ஒரு பெரிய கதைம்மா. கிளவி நல்லா கண்ணு முழிச்சிட்டு மல்லிகா மல்லிகான்னு ஒரே பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்குதான். ஐயோ, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னடி சொல்கிற? அவன் அந்த கிளவியை கொல்ல பார்த்தா அவளை கூப்பிட்டுட்டு இருக்குதா? ஆத்தாடி அம்மா. ஆமா, எனக்கும் தெரியல. என்னதான் மை மந்திரம் போடும் தெரியல அந்த மல்லிகா மட்டும். எப்படிதான் அதை மயக்கி வச்சிருக்கோ தெரியல. எப்படி இப்போ என்ன உன் புருஷன் ஃபோன் போட்டுச்சா? கிளவி முடிச்சு நல்லா இருக்காமா? அது நல்லா இருக்கான். சரி, நம்ம மயம் வந்து நிற்கிறானே அப்படின்னு மயங்கிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு பேசலை. மல்லிகா மல்லிகா, அவளை வர சொல்லுங்க, அவளை வர சொல்லுங்க. இதுதான் ராகம்பாடு தான். அவர் கடுப்பாயி வெளியில் வந்துட்டாராம். என்னம்மா நடக்குது? ஒன்றுமே புரியல. அப்போ அந்த அளவுக்கு இந்த கிளவி அந்த மல்லிகை மயக்கி வச்சிருக்கா? ஏய், என்னத்துக்கடி கிளவி இப்படி கூப்பிடும்? கிளவி சும்மாவே மல்லிகாவும் கிளவிக்கும் சண்டை தூள் பறக்கும். கிளவி இப்படி மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடுது அப்படின்னா நம்பவே முடியலையே. அதான் எனக்கும் என்னன்னு ஒன்றும் புரியலை. ஆ, நான் கூட கிளவி செத்து போயிடும், மல்லிகாவை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க, ஏன்னா கிளவி சாவுக்கு மல்லிகா தான் எப்படி காரணம் ஆகும் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தேம்மா. இந்த கிளவி தப்பிச்சு வந்து உயிர் பொழைச்சி மல்லிகா மல்லிகான்னு ராகம் படிக்கிட்டு இருக்கான். எங்கிட்டு நான் நினச்சது நடக்குது. அருவி, நம்பவே முடியலடி இந்த கிளவி பொழைச்சிருச்சுன்னு சொன்னதை. சரிப்போ, நம்ம வீட்டுக்கு இனிமேல் ஃப்ரீயாக வரலாம் போகலாம், நம்ம மகளை பார்க்கலாம், பேரனை பார்க்கலாம். நானும் நினச்சிட்டு இருந்தேன். கிளவி உயிர் பொழைச்சி வந்துருச்சா, இனிமே எங்கிட்டு உன் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. எங்கிட்டு போவேல ஒரு சாடை பேசும், அங்கிட்டு போவேல ஒரு சாடை பேசும். வரவும் முடியாது, உன்னைய பார்க்கவும் முடியாது. சரிப்போ, நானும் அப்படிதாம்மா நினச்சேன். திருப்பி பொழைச்சி வந்துருச்சு கிளவி. இவரே டென்ஷன் ஆகி பேசுகிறாருமா.
ஒரு பெத்த பிள்ளை போய் நிற்கிறேன். என்னை கூட உங்க ஒரு இதாக பேசாம மல்லிகா மல்லிகான்னு அதவே தான் கூப்பிடுதா? இப்போ போன் போட்டு வர சொல்லியாச்சான். மா அங்கே பாரு, என்னாடி இது? புருஷன் பொண்டாட்டியும் வண்டியில் கிளம்பியாச்சு பாத்தியா? 2 வண்டியில் கிளம்பிருச்சு. ஆஸ்பத்திரிக்கு தான் போகல. எனக்கான மனசே வரலம்மா இந்த கிளவியை போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும் அப்படின்னு. என்னத்துக்கு நம்ம போய் பார்க்கணும்? எனக்கு அதுக்கு பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது அப்போதுலேருந்து. இவங்க தான் அத்தையே அத்தையேன்னு திரிவாங்க. போட்டும் பார்க்கட்டும், நமக்கு என்ன? ஏண்டி, நாளை பின்ன உன் மேலே கோளாறு சொல்லுவாங்கடி. போகல பைக்கல பார்க்கலன்னு இந்த ஊர் சனமே பேசும். உனக்கு எதுக்குமா வம்பு? நீ பாட்டுக்கு போய் செவனேன்னு பார்த்துட்டு வந்துரு. உன் வேலையை முடிச்சிரு. என்னத்துக்கு நீ போய் பார்க்காம இருக்க? 2 நாளாக கிளவி மூடிதான், கண்ணை மூடி கிடந்துச்சு. பார்க்காதது சரி, இப்போ பொழைச்சிருச்சுல. ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே என்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அம்மாட்ட வந்து சொல்லு என்ன அப்படிங்கிற. அப்போ நான் கிளம்புவா? அந்த மனுஷனே எனக்கு ஆஸ்பத்திரியில் இருக்க பிடிக்கல, நான் வீட்டுக்கு வரேங்கிறாரே. நான் கிளம்பி யாருமே வந்தால் வந்துட்டு போகுதுடி. நீ போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருடி. சரிம்மா, அப்போ நான் கிளம்புவா? ம் சரி. ஏம்மா ஏம்மா, அவனை கொண்டாந்து உன்ட்ட விட்டுட்டு வரவா? நீ பார்த்துக்கிறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். விடுமா, எனக்கு என்ன வேலை? மாடை தான் அங்கே அவுத்து விட்ருக்கேன். பார்த்துட்டே அப்படியே பேரன் வச்சுட்டு நாங்கள் 2 பேருமா இருக்கிறோம். அப்போ சரி, நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். இங்கே பாருமா, அந்த அண்ணி தான் உன்னை இப்படிலாம் பண்ண போச்சுல, பின்ன எதுக்குமா நீ அந்த அண்ணியவே கூப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு தெரியாது அஞ்சலி, பாவண்டி அவளை நான் இவ்வளோ நாசம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு அந்த கோவம் இருக்காதா? அதனால தான் அந்த கோவத்தில் அவள் அப்படியெல்லாம் பண்ணுறா. அதுக்கு என்ன என்ன இப்படியா? நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைம்மா. அப்படி கிடையாதும்மா. அவளோட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும். நான் அவளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். யாராலையும் இல்லை, உன்னால தான். என்ன என்னால அவங்களுக்கு துரோகம் பண்ணியா? மா விளாடுறியா நீ? அதுதான் அஞ்சலி உண்மை. ஏம்மா நல்லா இருக்கியா? மயிலே வந்துட்டியாப்பா? மல்லிகா வந்துட்டாளா? மல்லிகா எங்கப்பா? மல்லிகாவை பார்க்கணும் தான் வர சொன்னேன். மல்லிகாவும் கூட வந்திருக்காளாப்பா? ஆ வந்துட்டோமா. இந்த மல்லிகா நிக்கிறா பாரு. தெரியலையா உனக்கு? மல்லிகா முன்னாடி வா, அம்மா கூப்பிடுது பாரு. மா நானும் மல்லிகாவும் தான் வந்திருக்கோம். மா உனக்கு இப்போ உடம்பு சரியில்லையாம்மா? இப்போ பரவாயில்லையாம்மா? தலைவலி எப்படி இருக்கு? மா 2 நாளாக கண்ணு முழிக்காம அப்படியே கடந்தியம்மா. ரொம்ப கஷ்டமா போச்சுமா நீ அப்படி கடந்ததை பார்க்கும்போது. இப்போ உனக்கு நல்லா தானம்மா இருக்கு? மல்லிகாவை கூப்பிடுறா மயில்.